ஹலோ மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு அமானுஷ நிகழ்வை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது அமானுஷ நிகழ்வுகள் நடந்திருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலாம். ஸோ இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்கர்ங்கிற ஒரு இளைஞருக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்கர்ங்கிறவருக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்கருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 25 இருக்கும். ஸோ அங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பிரபலமான ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து அவர் ஒரு ஊழியராக வந்து ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்கர் வந்து தன்னோட வீட்டில் இருந்து தன்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்கனால ஸோ பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி எப்போவுமே போயிட்டு இருப்பாரு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் போகும்போது வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சுடுகாடு இருக்கும். ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பார்க் இருக்கும். ஸோ எப்போவுமே அவர் கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமான ஏதாவது ஒரு அவரோட மைண்ட் தாட் வந்து கொஞ்சம் விகேடாக ஃபீல் பண்ணால் அவர் எப்போவுமே இந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் போவார். ஸோ மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவரோட என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து இருந்துட்டு போனால் தான் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்னாச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது. ஸோ அவரோட மேல் அதிகாரிக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் மாதிரி நடந்திருக்கு. அதாவது இவரோட ஒர்க்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாஸ்கரோட அந்த டேலண்ட் திறமையை பார்த்து அவரோட மேல் அதிகாரிக்கு வந்து ரொம்பவே பொறாமையும் இருந்திருக்கு. ஸோ எப்படியாவது பாஸ்கரை மட்டத்தட்டி அவரோட கான்ஃபிடென்ட்டை வந்து எப்படியாவது லூஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லி அவரும் ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் எப்போதும் போலவே தன்னோட ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளோட பாஸ்கரும் பேசிக்கிறாரு. ஸோ மார்னிங் இருந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரொம்பவே ஒரு மட்டம் தட்டியே பேசிக்கிட்டே இருந்திருக்காரு அவரோட மேல் அதிகாரி. இதனால பார்த்தீங்கன்னா பாஸ்கருக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமும் வந்துருச்சு. ஸோ அதனால தன்னோட மேல் அதிகாரி கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாக்குவாதமும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் போனால் இது ரொம்பவே பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்லி அவருக்கே புரிஞ்சிருச்சு. ஸோ தன்னோட வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருந்துச்சு, அவரும் தன்னோட பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே லீவு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி வந்துடும் செய்கிறாரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் பைக்கில் வந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கையும் பார்க்குறாரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த பார்க்கை பார்த்த உடனே அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிறதுங்க சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் நடந்ததுனால அவர் உடனே அந்த பார்க்குக்கும் போகிறாரு. ஸோ மதியம் கொண்டு வந்த லஞ்ச் முதற்கொண்டு அவர் சாப்பிடாம ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிலே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் போனதே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு அந்த பார்க் வந்தவர். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இருக்கும். ஸோ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸு பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கில் வந்து விளையாடிட்டு எல்லாமே போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சு. ஸோ 8-8:30 ஆகும்போது அங்கே மேக்ஸிமம் யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் பார்க்கில் இருந்து நம்ம பாஸ்கருக்கு வந்து வெளியில் போக மனசே இல்லை. அவருக்கு அன்னைக்கு நடந்த அந்த விஷயங்கள் மட்டும்தான் அவரோட மைண்டில் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 7-8 மணி நேரமாக அதே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இப்படியே போனால் நம்மளோட லைஃப் என்ன ஆகும்? ஸோ அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ நம்மளோட வேலையை நம்ம காப்பாற்றிக்கணும். ஸோ மேனேஜரையும் அனுசரித்து போகணும். நம்ம என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு குழப்பத்திலேயே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவர் வந்து இந்த சின்ன ஒரு டேபிள் மாதிரி அதில் உட்காந்துருக்காரு. ஸோ லாங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதே லாஸ்ட் கார்னர்ல இன்னொரு ஊஞ்சல் இருக்கு. ஸோ அங்கேருந்து ஊஞ்சல் ஆடுற சவுண்டு அவருக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் இந்த அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாகவே அந்த சவுண்ட் அவர் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அவர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வராத காரணத்தினால அதை ஒரு பெரும் பொருட்டாக அவர் எடுத்துக்கவே இல்லை. இப்படியே டைம் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் ஆகலை. சரி, ஓகே, இதுக்கப்புறம் அவர் என்னதான் பண்ணாலும் நம்மளோட இதில் நம்ம கரெக்டாக இருப்போம். அவர் என்னதான் நம்மளை கோவப்படுத்தி பேசினாலும் நம்ம கோவப்படக்கூடாது. நாளைக்கு போனோன்னா நம்ம மேலே தான் தப்பு, அவன் மேலே தப்பு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட போய் ஒரு சாரி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக போக நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தெளிவு மாதிரி அவருக்கும் பிறகு சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு மறுபடியும் அந்த ஊஞ்சல் சவுண்டு கேட்டோடனே திரும்பியும் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரமாக கேட்ட சவுண்டுக்கு இப்போ தான் அவர் ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து நேராக அவர் அந்த ஊஞ்சலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது சண்டை போல ஆடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் காற்று அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஒரு ஆடி மாதம் அதனால கொஞ்சம் காற்று அடிச்சுக்கலாம். ஸோ காற்றுக்கு தான் அந்த ஊஞ்சல் ஆடுது இருந்துச்சு. அவரும் மனசு தேத்திக்கிட்டு கொஞ்சம் நேரம் தன்னோட மொபைல் ஃபோனை எடுத்து சரி கொஞ்சம் நேரம் ஏதாவது வீடியோஸ் பார்ப்போம், கொஞ்சம் மைண்ட் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காமெடி வீடியோஸ் அவருக்கு வடிவேல் காமெடிங்கிறது ரொம்பவே பிடிக்கிறதுனால வடிவேல் காமெடி கொஞ்சம் நேரம் பார்த்து கொஞ்சம் மனசு விட்டு சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அவருக்கு ஏதோ ஒரு சிரிக்கிற சவுண்ட் மாதிரி லேடி சவுண்ட் மாதிரி கேட்குது. இதை கேட்டதை அவர் திடுக்குன்னு பயப்படவும் செய்கிறாரு.
என்னடா இது இந்த டைம் பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே இல்லையே, ஒருவேளை கொஞ்சம் இருட்டு அந்த சைடு இருக்காங்களா, ஏதாவது லவ்வர்ஸ் யாரும் இருக்கிறாங்க பேசி இருக்காங்களா. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் வந்து நிறைய லவ்வர்ஸ் வந்து இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறதுக்காக அந்த இருட்டான பகுதியில் ஒதுங்குறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க போல சொல்லிட்டு இவர் அதுவும் கண்டுக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோ கன்வியூ பண்ணியிருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் சவுண்டு கேட்குது. இப்போ தான் அவர் ஒன்று நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஊஞ்சல் இருக்கும்போது குறிப்பிட்ட அந்த ஒரு ஊஞ்சல் மட்டும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஆடுது. இதை பார்த்து தான் அவருக்கே கொஞ்சம் பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. என்னடா நமக்கு ஆப்போசிட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஊஞ்சல் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 4 ஊஞ்சல் இருக்குது, அதில் இந்த நடுவில் உள்ள அந்த ஒரு ஊஞ்சல் மட்டும் ஏன் ஆடிக்கிட்டே இருக்குது காற்றுக்கு, அப்படியே காற்றுக்கு ஆடுற மாதிரி இருந்தால் கூட இங்கே உள்ள எல்லா ஊஞ்சலுமே ஆடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. யோசிச்சுட்டே இருந்தவர் என்ன ஆகுதுன்னா, சரி நம்மளும் போய் இந்த ஊஞ்சல போய் உட்காருன்னு சொல்லி அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அதே ஊஞ்சல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அதுலேயும் உட்காந்துட்டு மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மனசுல என்ன தோணுதோ என்னவோ தெரியல, ஊஞ்சல் ஆடவும் அவரும் ஸ்டார்ட் பண்ணவும் செய்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அப்படி ஊஞ்சல் ஆகிட்டே இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்பவே அதிகமாக அவர் ஊஞ்சல் ஆடுற பழக்கம் உள்ளவர். அதனால அந்த மறுபடியும் இந்த பழைய நினைவுகள் வந்து அவருக்கும் வருது, அவர் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டது இந்த மாதிரிலாம். சரி ஓகே இதுக்கப்புறம் போதும் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். டைமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:45 10 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 2-2:30 வந்தவர் 8 மணி நேரம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டைம். இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கவர் ஊஞ்சல்லேருந்து கீழே இறங்கிட்டு அந்த பின்னாடி உள்ள ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கணும், பின்னாடி உள்ள ஊஞ்சல் வந்து அப்படியே நிற்க தான் செய்யும். ஸோ அவர் இறங்கிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போயிட்டு டம்மு பின்னாடி வந்து அவரோட காலிலேயே வந்து இடிக்கவும் செய்யுது. இது இடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் டம்மு கீழவும் விழவும் ஆரம்பிக்கிறாரு. கீழே விழுந்தது பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சரளை கல்லாக கிடக்கிறதுனால அவர் கையிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள், ரத்த காயங்கள் ஏற்படவும் செய்யுது. இதனால பார்த்தீங்கன்னா அவர் வேகமாக எந்திரிச்சு வேகமாக திரும்பியும் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று அடிக்கிறதுனால ஒருவேளை நம்ம இறங்கின ஃபோர்ஸுக்கு வந்து காற்று அடிச்சதுனால அந்த ஊஞ்சல் பேக்கில் போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்மளை அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலை அப்படியே கையை வச்சு ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு பெண்ணோட குரல், அதாவது சிரிக்கிற சவுண்டு இப்போ கொஞ்சம் ஹெவியாகவே கேட்குது. இதை கேட்டு அவர் மனசுக்குள்ள ரொம்பவே பயமும் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம கீழே விழுந்ததை தான் அந்த புதருக்குள்ளே இருக்கிற யாரோ ஒரு ஜோடியோ யாரோ ஒருத்தவங்க பார்த்து நம்மளை நக்கல் பண்ணி சிரிச்சு இருக்காங்க போல அப்படின்னு வச்சுட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், எதுக்கு நம்ம போட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட பைக் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பவும் செஞ்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் ஆகுது. மறுநாள் தன்னோட ஆஃபீஸுக்கும் போகிறாரு. ஸோ மேனேஜர் வந்து மேனேஜர் இல்லை, அவரோட மேலதிகாரி. ஸோ அவர் மேலதிகாரி வந்து ரொம்பவே இவர் மேலே கோபமும் இருக்கிறாரு. ஸோ அங்கே போய் இவர் டேரெக்டாக பேசவும் ஆரம்பிக்கிறாரு. சார் என்ன மன்னிச்சிருங்க, என்னோட மேலே தான் தப்பு. ஸோ இதனால் வரைக்கும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்குறாரு. உடனே அந்த மேலதிகாரியும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ போ உள்ள போ அப்படின்னு மதிக்காத மாதிரி ஒரு தோரணையே ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறாரு. இவரும் அதை பெருசாகவே கண்டுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் தன்னோட ஒர்க்கையும் கரெக்டாக பார்க்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு நேரம் மறுபடியும் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 5:30 மணிக்கு முடியுது. மறுபடியும் சேம் அதே பார்க்குள்ளேயே வந்துகிட்டு இருக்காரு. அப்போ சின்ன பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்க பார்த்தோன்னா மறுபடியும் அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. சார் நம்ம நேற்று உட்காந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காரோம். ஸோ இங்கே உட்காந்து வந்து நமக்கு நல்லாவே ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்குக்கும் போகணும். ஸோ மேனேஜர்ட்டே ஓரளவு இன்னைக்கு அவரே நம்ம அதிகமாக திட்டவும் இல்லை நம்ம சாரி கேட்டதுனால. அதனால நம்ம இங்கே உட்காந்து யோசிச்சதுனால தான் நமக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரே மனசை தேத்திக்கிட்டு அங்கே போய் உட்கார ஆரம்பிக்கிறாரு. சேம் நேற்று உட்காந்து அதே சேம் இடத்துல உட்காந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிப்ரெஷன் எதுவுமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் சும்மா உட்காந்து ஒரு வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு, யூடியூப் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே பார்த்தீங்கன்னா டைம் போயிட்டே இருக்காரு. 9 மணி ஆயிடுது. ஸோ அவங்க வீட்டிலேருந்து காலும் வருது. அவங்க அம்மா கால் பண்ணி என்ன பாஸ்கர் எங்கே இருக்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல, எப்பவுமே சீக்கிரம் வந்துடுவியே, நேற்று லேட் ஆச்சு இன்னைக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா அந்த மாதிரி பார்க்கில் தான் உட்காந்துருக்கிறேன், எரிச்சலாக இருக்குது, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அப்படின்னா டைம் ஆயிடுச்சுடா நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அப்போ தான் மணியே பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 9-9:15 இருக்குது. சரி ஓகே இதுக்கப்புறம் போகலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்பதான் மொபைல் போன்லேருந்து கண் எடுக்கிறாரு. ஸோ பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஸோ அந்த லைட்டு மட்டும் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அதே மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் இல்லை அந்த உட்கார்ந்துருக்கிற அந்த ஸ்டோன் பெஞ்சில் இருந்து எழுந்து நடக்கும் போது பார்த்தீங்கன்னா சேம் நேற்று கேட்ட அதே சிரிப்பு சவுண்டு மறுபடியும் கேட்குது. இதை கேட்டது அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அதே ஜோடி அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க வாய்ப்பு இல்லை, சேம் அதே மாதிரி சவுண்டா கேட்குது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கடந்து போகணும்னு நினைச்சுதான் அவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்ல இருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஊஞ்சல் சவுண்டு கேட்குது. இதை கேட்டது அவர் மனசுல கொஞ்சம் திக்குன்னு பயம் ஏற்படவும் செஞ்சது. இருந்தாலும் அப்பெல்லாம் என்ன நடந்துற போது டெய்லி உட்காரதானே சொல்லி அவரும் திரும்பி பார்க்குறாரு. சேம் நேற்று வந்து எந்த ஊஞ்சல் வந்து ஆடிக்கிட்டு இருந்தோ சேம் அதே ஊஞ்சல் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ தோண ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இந்த ஊஞ்சல் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கு, அப்படின்னா காத்தடிச்ச எல்லா ஊஞ்சல் ஆடணுமே சொல்லி நேற்று மாதிரி இப்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 100-150 மீட்டர் தான் நடந்து மெதுவாக போகவும் செய்கிறாரு. அந்த ஊஞ்சல் அப்படியே காத்திருக்கு. அதாவது ஸோ படத்தில் காட்டுற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படிலாம் ஆடிக்கல,
லைட்டா மூவ்மெண்ட் மட்டும் இருக்கு. ஸோ இவரும் போறாரு, போயிட்டு பக்கத்துல போய் அதை கை வச்சு ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு யோசிச்சு இருக்கும்போது மறுபடியும் அவருக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேத்து ஊஞ்சல் ஆடின மாதிரி இன்னைக்கு ஏன் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கும் தோணவும் செய்யுது. சரி ஓகே அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பக்கம் உள்ள ஒரு 3 ஊஞ்சல்ல ஒரு ஊஞ்சல் வந்து ஆடினாரு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஊஞ்சல் உள்ள அந்த நடு ஊஞ்சல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து 3வது ஊஞ்சல், அந்த பக்கம் வந்து 2வது ஊஞ்சல். ஸோ அந்த ஊஞ்சல் தான் கொஞ்சம் வேகமாக ஒரு நடு ஊஞ்சல் சொல்லிட்டு சாரி அந்த ஊஞ்சல் தான் வேகம் கொஞ்சம் அதுவே மூவ்மெண்ட் ஆகிருந்தது. அவருக்கு பார்த்தோன்னா மனசுல தோணுச்சு ஓகே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் அந்த ஊஞ்சல் உட்காருக்கு இந்த ஊஞ்சலே உட்காரலன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதுலேயும் உட்காருது. உட்கார்ந்தவர் என்ன செய்யணும் ஆடவே செய்யல. கொஞ்ச நேரம் மொபைல் ஃபோனை உட்காந்து அவர் மொபைல் ஃபோன் அதிகமாக பார்க்கறதுனால, ஸோ ஒரு டைம் வந்து அவர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதனால, ஸோ இந்த ஃப்ரீ டைம் எப்போல்லாம் கிடைக்கும் அப்போல்லாம் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட மொபைல் ஃபோனை எடுத்து வச்சு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் உள்ள அந்த 2 கம்பிக்கு இடையில கை அப்படி விட்டுக்கிட்டு அதை கீழே விழுந்துடக்கூடாதுக்காக உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா தன்னோட காலை வச்சுக்கிட்டு கீழே தரையில லைட்டாக அப்படி மூவ்மெண்ட் பண்ணுவோம்ல, லைட்டாக ஆட்டி விட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார். வீடியோவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்த்துக்கிட்டு இருந்தார். காமெடி வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த காலை வச்சு இது பண்ணுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவரோட ஊஞ்சல் மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதை வந்து அவர் வந்து யோசிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணும்போது 9 கால் ஆயிடுச்சு. அந்த ஊஞ்சல் உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன நடக்குது எவ்வளோ டைம் ஆகுது எதுவுமே அவருக்கு தெரியவே இல்லை. உட்காந்து அவரும் பார்த்தீங்கன்னா தன்னை போலவே அந்த வீடியோஸ் பார்த்து சிரிச்சுட்டே தான் இருக்கிறாரு. அந்த ஊஞ்சலும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்லேயே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 15-17 நிமிஷம் வீடியோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் தன்னோட கண்ணையே எடுத்து பார்க்குறாரு. அது மூவ்மெண்ட்லேயே இருக்குது. அப்போ தான் அவரே ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு, நம்ம தான் காலையே கீழே ஊனலையே, நம்ம தான் காலை ஊனி எதுவுமே மூவ்மெண்ட் பண்ணலையே, எப்படி இது இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவருக்கும் தோண ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து கீழே இறங்கணும்னு சொல்லி மனசு இருக்குது. ஆனால் பட் அவரால் இறங்கவும் முடியல. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பக்கத்தில் உள்ள எந்த ஊஞ்சலும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குள்ள எந்த ஊஞ்சலுமே ஆடவே இல்லை. ஏன்னா இவரும் எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊஞ்சல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆரம்பிக்குது. ஆட ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஊஞ்சலோட எண்டு வரைக்கும் மேலே வரைக்கும் போகிற அளவுக்கு அந்த ஊஞ்சல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ எப்படி சொல்ல, அந்த ஊஞ்சல் வந்து வேகமாக போய், அதாவது இப்படி ஆடிக்கிட்டு இருக்க ஊஞ்சல் வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக போய் இப்படி நிற்கும் போது என்ன ஆகும், அவரோட அந்த கிரிப்பு வந்து கையை விட்டு அங்கேருந்து மேலே வந்து டொம்முன்னு விழுது. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி அந்த மாதிரி இருந்து கீழே டொம்முன்னு விழும்போது என்னன்னா, ஏற்கனவே அவர் கீழே விழுந்ததில் கையில் சில காயங்கள் இருந்திருக்கும். அதே மாதிரி இப்பவும் கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் கேச்சு ரத்தமும் வரவும் ஆரம்பிக்குது. அவர் வந்து ரொம்பவே பயந்து கீழே விழுந்தவர் தான். அப்போ தான் அவருக்கு நினைவே வருது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் வந்து அப்படியே அந்த இடத்துல அப்படியே நிற்குதுங்க. இதை பார்த்தது அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அவரோட என்ன சொல்ல, அவரோட மூச்சு காத்து ஹார்ட் பீட்டே பார்த்தீங்கன்னா வெளியில கேட்குற அளவுக்கு அவருக்கு வந்து அவ்வளோ பயமும் ஆயிடுச்சு. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போனால் சடனாக அந்த ஊஞ்சல் வந்து அப்படியே கீழே இறங்குது. இதை பார்த்தோன்னா அப்படியே கீழே, அதாவது கீழே விழுந்தவர் எந்திரிச்சு உட்கார்ந்தவர் சடக்குன்னு படுத்துக்கிடவும் செய்கிறாரு. ஏன்னா அது வந்து தன்னோட மூஞ்சில் வந்து மோதிடுங்கிற ஒரு பயத்தில் அனிஷியா அவரே வந்து படுக்கவும் செய்கிறாரு. அது அப்படியே பேக்ரவுண்ட் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும் பார்த்தா அப்படியே பேக்கில் போய் நிற்குது. இதை பார்த்தாலும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது ஏதோ ஒரு ஆன்மாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லி உடனே அவர் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கோட கேட் வந்து ஒரே ஒரு கேட்டு தான். ஸோ அந்த கேட் பார்த்தீங்கன்னா லாக் ஆகி இருக்குது. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை வந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு, முடியவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, முடியவே இல்லை. சரி ஓகே, காம்பவுண்ட் சுவர் வந்து சின்ன காம்பவுண்ட் சுவர் தான். ஸோ நம்ம மேலே ஏறி குதிச்சலாம்னு சொல்லி அவரும் மேலே ஏறி குதிக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ அவரை இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவரோட பேண்ட்டை பிடிச்சி யாரோ இழுத்து உள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கீழே விழுறாரு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கிடந்த ஒரு சில புதர், அதாவது செடிகளில் வந்து விழுறதுனால அவருக்கு அடி எதுவும் படலை. இப்போ தான் எந்திரிச்சு அவர் நேரம் அந்த ஊஞ்சலை பார்க்கும்போது தெரியுது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருப்பு உருவம், ஒரு பொண்ணோட உருவம் வந்து அந்த ஊஞ்சல் கிட்ட நிற்கிறத அவர் நல்லாவே பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா இவர் பாஸ்கரை தான் ரொம்பவே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. இதை பார்த்ததும் பாஸ்கருக்கு என்ன செய்ய ஏது செய்யன்னு சொல்லி ஒரு ஐடியாவும் இல்லை. ரொம்பவே பயந்து போய் தன்னோட கால் கை எல்லாமே நடுங்குற சுச்சுவேஷன்லாம் நின்றுகிட்டு இருக்காரு. அப்போ அந்த உருவம் அப்படியே மெதுவாக நடந்து போய் அதே சேம் பாஸ்கர் எவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருந்து அதே ஊஞ்சலில் உட்காந்து மறுபடியும் ஆடவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் கேள்விப்பட்டது இல்லை,
பார்த்தது இல்லை. ஸோ முதல் முறையாக வந்து இந்த சம்பவத்தை வந்து அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகுது, ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு, வேர்த்து கொட்டவும் ஆரம்பிக்குது. எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும்டா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற இடத்துல இருந்து அவரால் மூவ்மெண்ட் பண்ணி போகவே முடியல, அந்த இடத்துல அப்படியே நிற்கிறாரு. ஸோ அவ்வளோ நேரம் அங்கே ஆடிக்கிட்டு இருந்த அந்த உருவம் பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமலும் போகுது. ஸோ அது காணாமல் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரால் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியல. இப்போ அவர் கேட்டு கிட்ட வரணும் பார்த்தீங்கன்னா சேம் அதே காமன் சோர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் கூட இருக்காது. ஸோ அந்த கேட்டு கிட்ட அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் சோரில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் அதே கருப்பு ஒரு வந்து உட்கார்ந்துருக்கு. இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே மறுபடியும் ஷாக் ஆகிட்டாரு. மறுபடியும் அவரால் எதுவும் பேச முடியல, அவரால் கத்த முடியல, எதுவுமே செய்ய முடியல. அப்போ மனசில் தோணுன ஒன்றுன்னா இதோட அவ்வளோதான் நம்ம லைஃபு அப்படின்னு நினச்சி அவர் ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. இதோட நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, நம்ம அவ்வளோதான் இதோட சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்படி கத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அதாவது மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு பைக்கு வேகமாக புல்லட் சவுண்டு கேட்குது. ஸோ ஒரு புல்லட் வர்றதையும் அவர் பார்க்கவும் சரியா அந்த லைட்டு வெளிச்சம். ஸோ அந்த புல்லட்டோட வெளிச்சம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு உருவம் அப்படியே மறைஞ்சும் போயிடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு சரியான வழி, சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா கால் தடுக்கி கீழே ரோட்லேயும் கீழே விழுந்து 2-3 தடவை உருளவும் செய்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வர புல்லட்காரரும் பார்க்கவும் செய்கிறாரு. வேகமாக வந்து அவரும் பைக்கை நிப்பாட்டிட்டு அவரை தூக்கவும் செய்கிறாரு. தூக்குனவர் என்ன செய்யறாருன்னா என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்றா, இல்லை சார் நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பும், என்னோட பைக் இருக்கு கொஞ்சம் எடுத்தாங்களே ஷார்ட் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இவரும் சொல்றாரு. உடனே அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த அவரோட பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கையிலையும் கொடுக்குறாரு. ஸோ கையில் கொடுத்ததுக்கப்புறம் வேகமாக பைக் எடுத்து வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. புல்லட்டில் உள்ளவருக்கு ஒன்றுமே புரியவும் இல்லை. ஏன்டா இவன் இப்படி கீழே விழுந்தானே, இப்போ மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோன்னே ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா பைக்கில் பின்னாடியே வராது. இவருக்கு அந்த மெயின் ரோடு வந்து முடிகிற ஒரு இடத்துல அதாவது ஒரு ஜங்ஷனில் சந்திக்கிற இடத்துல போய் பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த புல்லட் கார் வரவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா அந்த புல்லட்ல இருந்து வந்து அந்த அண்ணனை வந்து நிக்கிறாரு. நின்று உனக்கு என்னடா என்ன ஆச்சு தம்பி, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க, மூஞ்சில அப்படி வேர்த்து இருக்கு, கையில என்ன ரசமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும் போது தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் பாஸ்கர் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த புல்லட்ல வர அந்த அண்ணன் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவரும் சொல்றாரு, புல்லட் உள்ளவர் என்ன சொல்றாரு, எதுக்கு தம்பி இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் பார்க்ல இவ்வளவு நேரம் இருந்தீங்க, ஆல்ரெடி இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லேடி வந்து இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல இருக்கும்போது அவனோட லவ்வர் அதாவது அவங்க காதலிச்சு 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வேற ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பையன் வேண்டாம் சொல்லிட்டாங்க போல. இதனால கடுப்பான அந்த பையன் என்ன செஞ்சுட்டானா அந்த பொண்ணை வந்து அந்த பார்க்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 10-12 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பார்க் அவ்வளவா யூஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 2 வருஷமா தான் அந்த பார்க்கை மறுபடியும் புதுப்பிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. பட் பாத்தீங்கன்னா பார்க் புதுப்பிக்காத வரைக்கும் இங்க வந்து ஏதாவது ஒரு ஆன்மா வந்து அலையுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் ஆனா அந்த பார்க்குக்கு நானும் வந்திருக்கேன். ஆனா ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் மேல இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பார்க்கை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் புல்லட்ல வந்து அவரும் சொல்றாரு. இதை கேட்டதும் பாத்தீங்கன்னா பாஸ்கருக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த ஊஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவரும் அதுதான் சொல்றாரு. அந்த ரைட் சைடு கார்னர்ல உள்ள அந்த சைடு உள்ள ஊஞ்சல் அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் பின்னாடி வழியா வந்து அருவாளை வச்சு வெட்டி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஊஞ்சல் இருந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இறந்ததுனாலதான் மேக்ஸிமம் இந்த ஊஞ்சலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்கரும் நல்லாவே புரிஞ்சுக்கவும் செய்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நேரம் தன்னோட வீட்டுக்கும் போய் தன்னோட அம்மாட்ட வந்து இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லாம அவர் உண்டு வேலை உண்டுன்னு சொல்லி நைட்டு போய் படுக்கவும் செஞ்சிட்டாரு. மறுநாள் எந்திரிக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபீவரா இருக்குது. ஸோ பயத்துல அவருக்கு தூக்கமே வரல, அவரே அறியாம தான் தூங்கி இருக்கிறாரு. ஸோ மார்னிங் எந்திரிக்கவே முடியல, உடம்புலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் தன்னோட பையனோட கையில இருக்கிற அந்த காயங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாங்க, பைக்ல இருந்து வரும்போது கீழே விழுந்துட்டோமா அப்படின்னு. ஏன்டா கூறு வெட்டவனே கீழே விழுந்தோன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவரும் அதிகமாக இருக்கே வான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ஸோ இன்ஜெக்ஷன் போட்டு அவரோட காயத்துக்கு மருந்தும் போட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு 2 நாள் லீவும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்லேயும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டேப்லெட் இதெல்லாம் போட்டதுனால தன்னையே அறியாமல் தூங்கவும் செஞ்சிடாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அவர் வந்து ஆஃபீஸ்க்கும் போறாரு. போயிட்டு ஒரு 5 மணிக்கு வரும்போது சேம் அதே பார்க்கையும் பார்த்துட்டே வர்றாரு. ஆனால் இந்த டைம் அவர் பார்க் போவாரா, கண்டிப்பாக போக மாட்டாரு. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கை கிராஸ் பண்ணி அவர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அவர் சாப்பிட்டு தன்னோட ரூமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி தான் எப்பவும் ரூமில் இருக்கிறதுனால டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் லைட்டை போடும் பார்த்தீங்கன்னா அவரோட பெட்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே கருப்பு உருவம் உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே
பயங்கரமா கத்தவும் செய்யறாரு. இவரோட அலறல் சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவும் அம்மாவும் வேகமா ஓடி உள்ளவும் வராங்க. வந்தோடனே கேட்காங்க, என்னப்பா ஆச்சு தம்பி, என்ன ஆச்சு, ஏன் அப்படி கத்துன அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா, நான் வேகமா வந்து லைட்டை போடும்போது யாரோ பெட்ல உட்காந்துருந்த மாதிரி இருந்தது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்பவே திட்ட ஆரம்பிக்காங்க. என்னப்பா, உனக்கு இன்னும் ஒரு வருஷத்துல அந்த பொண்ணே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ என்ன இப்ப இப்படி பயந்துகிட்டு இருக்க, சும்மா இருட்டில் உருவம் தெரியுது அது தெரியுதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தவும் முயற்சி பண்றாங்க. அப்பதான் பாஸ்கர் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அந்த பார்க்கில் நடந்த எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா தன்னோட அம்மா அப்பாட்டும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பையனை வந்து பேய் பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து, ஒருவேளை நம்ம அதை தேடி தான் வீடு வரைக்கும் வந்துருச்சோன்னு சொல்லி பயந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னோட பையனை ரூம்ல நீ படுக்க வேணா, ஹாலில் நீ வா எங்க கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை நடுவில் படுக்க வச்சு அவ அப்பா அம்மாவும் சைடில் படுத்துக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் யாரோ பாஸ்கர் சொல்லி கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. அவரும் மெல்லமா எந்திரிச்சு பார்க்குறாரு. அவரோட ரூம்குள்ள இருந்து அந்த சவுண்ட் வருது நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள போக பயந்து போய் அவர் என்ன சொன்னா தன்னோட அம்மாவையும் எழுப்பி, இந்த மாதிரி இந்த ரூம்குள்ள இருந்து சவுண்டு வருதுமா, என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு, ஒருவேளை அந்த பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டே சொல்றாரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இல்லடா எனக்கு எந்த சவுண்டு கேட்கல, நீ படு, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட பையனை தன்னோட மடியில படுக்க வச்சு தலையை கொடுத்துட்டே இருக்காரு. பாஸ்கரும் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. மறுநாளும் ஆகுது. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் தன்னோட ஆஃபீஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு பைக்கில் போகும்போது பகல் டைமே பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அந்த உருவத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பார்க்கை தாண்டி போகும்போது அவரோட கண் ஆட்டோமேட்டிக்காக அதே ஊஞ்சல் கிட்ட தான் போகுது. இப்போ பகல் டைம் எப்பவுமே அந்த உருவத்தை அவர் அதிகமாக பார்த்தது இல்லைனால இப்போ பகல் டைமை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலில் வந்து அந்த பேய் வந்து, அதாவது அந்த உருவம் வந்து உட்கார்ந்து இருக்கிறத இவரும் பார்க்குறாரு. ஆனால் அந்த உருவம் இப்போ என்ன செய்யுதுன்னா இவரை பார்த்து கை அசைச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்தும் பயந்து போய் மறுபடியும் அவர் ஆஃபீஸ் போகாமல் வீட்டுக்கே திரும்பி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே மறுபடியும் தன்னோட அம்மாட்டையே சொல்றாரு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் இது வந்து நம்ம விட்டு வைக்க வேண்டாம், இது பெரிய இஷ்யூ ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கோயிலுக்கும் போறாங்க. அங்கே இருக்கிற கோயிலில் போய் ஒரு பூசாரிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொன்னா, சரி ஓகேங்க, நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகே தான், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ண மாட்டோம், இதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவரும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட மொபைல் நம்பரையும் கொடுக்குறாரு. கொடுத்து இவங்களும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேசிட்டு அங்கேருந்து இவங்க நேராக பாஸ்கர் வீட்டுக்கு வராரு அந்த சாமியார். ஸோ வந்தவர் அந்த மாந்திரிகர் என்ன செய்யறாருன்னா இவரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாரு, இவரை அதாவது பாஸ்கர் வந்து ஒரு ஆன்மா வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து சில பூஜைகளும் செய்யறாரு. பூஜைகள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேரா அந்த ஆன்மாவை அந்த இடத்துக்கு வரவும் வைக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பூசாரி அதாவது அந்த மாந்திரிகர் வந்து என்ன கேட்கணும், நீ எதுக்கு இந்த பையனை வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த ஆன்மா என்ன சொல்லுச்சுன்னா, இல்ல என்ன காதலிச்சு என்னோட காதலன் மாதிரியே தான் இவர் இருக்காரு, அவன் தான் என்னை கொலை பண்ணான், ஸோ அவனை பழிவாங்க தான் நான் வந்தேன், அதனால நான் அவர் சாயல்ல இவர் இருக்கிறனால நான் இவனையும் விட மாட்டேன், இவனும் சாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாவே பேசிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டதும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க இது நாள் வரைக்கும் எந்த ஒரு ஆன்மாவையும் பார்த்தது கிடையாது, அவங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஸோ கண்ணு முன்னால ஒரு ஆன்மா நிற்கிறத பார்த்தோன்னே அவங்களால தன்னோட கண்களையும் நம்பவே முடியவில்லை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி உனக்கு என்ன வேணும், வேற எதுனாலும் கீழே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஆன்மா வந்து அதுக்கு எந்த இதுக்கும் பிடி கொடுத்து பேசுற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறமும் அந்த மாந்திரிக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இதை விரட்டலாம் இவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் சில மாந்திரிகங்கள் எல்லாமே பண்ணி அந்த ஆன்மாவை அப்படி இப்படி சில மந்திரங்கள்லாம் சொல்லி அதை கட்டுப்படுத்தி சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ள தண்ணியை வச்சு அதுக்குள்ள வச்சு அடைச்சி அவர் அந்த ஆத்மாவை எடுத்துட்டும் போயிட்டாரு. ஸோ அவர் போகும்போது சொன்ன ஒரே விஷயம்னா, நீங்க முடிந்த வர பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை பயன்படுத்தாதீங்க, கிட்டத்தட்ட முடிஞ்ச மேக்ஸிமம் அந்த இடத்துல வழியா போறதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஸோ என்னதான் அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி வச்சாலும் அது அந்த பார்க்குக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. என்னைக்கா இருந்தாலும் அது அங்கதான் வரும். ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட உயிருக்கு கண்டிப்பா பாதிப்பு வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு உள்ள என்ன செய்யறாங்க, தன்னோட சொந்த வீட்டையே வித்துட்டு நேரம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல வீடு வாங்கி நேரம் அந்த இடத்துக்கே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ பாஸ்கர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கு பக்கம் இது வரைக்கும் போனதே இல்லையா. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிவிட்டது. 2 வருஷத்துல அந்த பக்கமே அவர் போகவே மாட்டாரு. இப்போ வந்து அவர் அந்த பக்கம் போகாதனால அவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலா லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம பாஸ்கர் வந்து நமக்கு வந்து மின்னஞ்சல் மூலமா அந்த வந்து ஸ்டோரியை வந்து அனுப்பியிருக்காரு.